Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லசானியா. லசானியா ஒரு அமெரிக்கன் டிஷ். இந்த லசானியாவை எப்படி செய்ய போறோம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். லசானியா செய்ய தேவையானவை 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 வெங்காயம், 4 பீன்ஸ், 2 கேரட், 1 உருளைக்கிழங்கு, அரை கொடமிளகாய், 1/4 கார்ன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 லிட்டர் ஒயிட் சாஸ், 4 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப், 2 கப் ப்ராசஸ்ட் கிரேட்டட் சீஸ், 5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 13 ஸ்லைஸ் கோதுமை பிரெட், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு அதோட எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிரெட்டை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டுனா பிரெட்டு நல்லா தின்னா ஆயிடும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற லசானியா ஷீட். இது நல்லா புரியறதுக்காக இன்னொன்று பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம 13 ஸ்லைஸ் பிரெட்டையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. லசானியா ஷீட் ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம லசானியா ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதனால ஒரு பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சோளத்தை சேர்த்துக்கோங்க. அந்த கொடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா காய்கறியும் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்லிங் ரெடி. இப்போது நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஒயிட் சாஸை செய்கிறது எப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துட்றேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க லசானியா ஷீட், அதான் அந்த பிரெட்டு, அதை எடுத்து அது மேலே வச்சுருங்க. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த பிரெட்டை வச்சுக்கலாம். நம்ம பேனில் லசானியா பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த பிரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் மேரினரா சாஸ் கூட செஞ்சு சேர்த்துக்கலாம். மேரினரா சாஸ் செய்கிறது எப்படின்றதும் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சாஸையும் நம்ம கெச்சப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் மிக்சட் ஹர்ப்ஸை தூவி விட்டுக்கிறேன். மிக்சட் ஹர்ப் இல்லைன்னா ஆரிகானோ சீசனிங் இல்லைன்னா நார்மல் மிளகுத்தூளை கூட தூவி விட்டுக்கலாம். இப்போது நான் சீஸை தூவி விடுறேன். சீஸ் நான் வந்து ப்ராசஸ்டு சீஸ், இந்த கடையில் விற்கிற சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா மொசரல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுத்த லேயரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால மறுபடியும் ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயருக்காக ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வச்சுருக்க ஷேப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 13 ஸ்லைஸ் ப்ரெட் தேவைப்படும். மறுபடியும் நம்ம போன லேயரில் செஞ்ச மாதிரியே ஒயிட் சாஸ், டொமேட்டோ கெச்சப், ஃபில்லிங் எல்லாத்தையும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம லசானியாவில் மொத்தமாக 2 லேயர் இருக்கும். இப்போ கடைசியாக மிக்சட் ஹர்ப்ஸை தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் சீஸ் வந்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்லேயும் சீஸ் இருக்கிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபைனல் லேயர் பண்ணுறோம். அதனால ப்ரெட்டை ஃபுல்லாக பேனும் க்ளோஸ் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபைனல் லேயரில் இப்போ மிக்சட் ஹர்ப்ஸை தூவி விட்டுக்கிறேன். அப்புறம் ஒயிட் சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், கடைசியாக சீஸ். இப்போ நம்ம கடைசியாக ஒயிட் சாஸை ஊற்ற போகிறோம். அதனால தான் நம்ம இன்பிட்வீன் லேயரில் ஒயிட் சாஸ் கொஞ்சம் கம்மியாக ப்ளேஸ் பண்ணோம். இப்போது ஒயிட் சாஸ் மொத்தத்தையும் அந்த பேன் மேலே ஊற்ற போகிறோம். அதாவது நம்ம ப்ரெட்டு கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஒயிட் சாஸை சேர்த்துக்கணும். இந்த ஒயிட் சாஸில் நான் கொஞ்சம் நார்மல் தூள் கூட சேர்த்துருக்கேன். இப்போ அந்த ப்ரெட்டு தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஒயிட் சாஸை சேர்த்துக்கணும். மேலே கடைசியாக சீஸை தூவி விட்டுக்கோங்க. நார்மலாக லசானியாவை அவனில் வச்சு தான் பேக் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அடை செய்ய போகிறோம். இப்போது அடுப்பில் வச்சு இதை ஒரு 2 to 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. உங்கள் சீஸ் மெல்ட் ஆகிறது தான் உங்களோட கன்சிஸ்டன்சி. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்குன்னு. சீஸ் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட முடியும். பாருங்க எவ்வளோ ஜூஸியாக சீஸியாக இருக்குது நம்மளோட லசானியா.
லசானியாவோட இன்னொரு லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.